பாரதி ராஜா சொத்து மதிப்பு இத்தனை கோடியா? சொந்தம் கொண்டாட போகும் வாரிசு யார் தெரியுமா? கடந்த 1977 ஆண்டு 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் புரட்சி ஏற்படுத்தியவர் பாரதி ராஜா. அதுவரை ஸ்டுடியோக்களில் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை கிராமத்து மண் வாசனையுடன் பொதுமக்களின் வீதிகளுக்கு கொண்டு வந்தவர். இயக்குனர் இமயம் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படும் அவர் இயக்குனராக மட்டுமின்றி சிறந்த நடிகராகவும் ரசிகர்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்தவர். பாரதி ராஜாவின் பொருளாதார நிலை குறித்த தேடல் ரசிகர்கள் மத்தியில் எப்போதுமே இருந்து வருகிறது. ஊடகங்களில் வெளியான தகவலின்படி கடந்த 2025 ஆண்டு ஜூலை மாதம் நிலவரப்படி அவரது சொத்து மதிப்புகள் சுமார் 80 கோடி ரூபாய்க்கு மேல் இருந்ததாக கணிக்கப்பட்டுள்ளது. அவர் இயக்கிய 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் தனது பிந்தைய காலங்களில் நடித்த திரைப்படங்கள் மூலம் அவர் 80 கோடி ரூபாய் வரை பொருளாதாரத்தை ஈட்டியுள்ளார். இவை ஊடகங்களில் வெளியான மதிப்பீடுகள் மட்டுமே. ஒரு கலைஞனின் உண்மையான செல்வம் என்பது அவர் திரையுலகுக்கு விட்டு சென்ற ஏராளமான படைப்புகள் மற்றும் அவர் உருவாக்கிய திறமையான கலைஞர்கள்தான். அதனால் பாரதி ராஜா மறைந்தாலும் அவரால் ரசிகர்களுக்கு கிடைத்த நடிகர்கள், நடிகைகள், பாரதி ராஜா இயக்கத்தில் அவர் நடித்த படங்கள், அவர்களது மற்றைய படைப்புகள் எப்போதும் இந்த கலைத்துறையில் பேசப்படும். இயக்குனர் பாரதி ராஜா தனது மனைவி சந்திரலீலா மற்றும் மகள் ஜனனியுடன் வாழ்ந்து வந்தார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பாரதி ராஜாவின் ஒரே மகன் மனோஜ் திடீரென காலமானார். அவரது மறைவு பாரதி ராஜாவுக்கு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. மகனின் மறைவால் அவர் மிகவும் தளர்ந்து போனார். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பாரதி ராஜா இன்று காலை சென்னையில் இயற்கை எய்தினார். பாரதி ராஜாவின் மிகப்பெரிய பலமே புதிய திறமைகளை கண்டறிவதுதான். கே. பாக்யராஜ், நெப்போலியன், பாண்டியன், கார்த்திக், ராதிகா, சரத்குமார், ரேவதி, சுகன்யா, ராதா, மணிவண்ணன், விஜயசாந்தி, ரஞ்சிதா, ரேகா என இன்று நடிப்புலகில் நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் பலரை சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை பாரதி ராஜாவுக்கு மட்டுமே உண்டு. மணிவண்ணன், பொன்வண்ணன், சீமான், மனோபாலா போன்றவர்களும் பாரதி ராஜா பட்டறையில் இருந்து வந்தவர்கள்தான். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்பட 6 முறை தேசிய விருதுகள் மற்றும் பலமுறை மாநில அரசு விருதுகளையும் வென்று தமிழ் சினிமாவின் பெருமையை உலக அளவில் கொண்டு சேர்த்தவர் பாரதி ராஜா. முதல் மரியாதை, சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, கடலோர கவிதைகள், வேதம் புதிது போன்ற படங்கள் என்றும் தமிழ் சினிமாவின் மைல் கற்களாக கருதப்படுகின்றன. திரையுலகின் ஒரு பெரும் ஆலமரம் இன்று சாய்ந்து விட்டது. அவர் உருவாக்கிய படங்கள், கற்பித்த பாடங்கள் மற்றும் அவர் உருவாக்கிவிட்ட கலைஞர்கள் மூலம் பாரதி ராஜாவின் புகழ் என்றும் ரசிகர்கள் மத்தியில் நிலைத்திருக்கும். அவரது 80 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துகளுக்கு அவரது இரத்த உறவுகள் வாரிசாக யாராவது இருப்பார்கள். ஆனால் தமிழ் சினிமாவில் அவர் அறிமுகப்படுத்திய கலை வாரிசுகள் நீண்ட காலம் தனது குருநாதர் பாரதி ராஜாவின் பாதையில் தங்கள் பயணத்தை சிறப்பாக தொடர்வார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை.